வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுன்றதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி போவோம் ஒரு இடத்தை பிளான் பண்ணி போக்குள்ள மழை பெய்யும். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த கிளைமேட்டில் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குள்ள எடுக்கல தானே சில இருட்டாயிரும், நல்ல இருட்டாயிரும். அப்போ அப்படி இருட்டாயிருக்குள்ள வீடியோவில் கிளியராக தெரியாது, ஃபேஸ் எல்லாம் இருட்டாயிருக்குன்றதால விளங்கல. என்னையா பண்ணியா உங்களே கொண்டு வாங்க. ஸ்லோவா இதுதான் நாங்க வாங்கின வீல் சேர். அதான் நேற்று வந்து நாங்க மழை பெஞ்சிட்டு போட்டுவிடுவோம். என்னத்துல நம்ம போக்குல வந்து காலில் போட்டு போய் போட்டு போன இல்ல மனிதன் பாக்கணும். என்ன ஏன் பிரபலமா போறீங்களா? பிரபலமா ஃபேமஸ் ஆகணும். என்ன இப்படியும் வைக்கலாம். சரிதான், அதான் பெருசா நினைக்கணும். அப்ப நாங்க இங்க வாரம் தெரிஞ்சு வந்தேன். நன்றி நன்றி. சரி, தேங்க்ஸ். சரியாது அது எனக்கு சர்ப்ரைஸ் தானே, எதிர்பார்க்கணும் நாங்க. எனக்கு தெரியாது சர்ப்ரைஸ், நீங்க சொல்லி போட்டு செய்யலாமா? ஏன்னா அக்கா தெரியும், அக்கா எத்தனை சர்ப்ரைஸ் பண்ணிருப்பீங்க. அப்படியா? ஓகே ஓகே, பாப்போமே என்ன சர்ப்ரைஸ். உருட்டிte போகலாம். என்ன உருட்டிte போகலாம் தானே? மண்ணால உருட்டி இல்லாதா? மண்ணால நல்ல நல்ல நீளம் பார்த்து அதன் அங்க சிரிக்கிறது. நீங்க பாடுங்க. நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் நலம் புரிய. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு கிழமைக்கு முதல் 1,78,000 ரூபாய் பணத்தை ஒரு குடும்பத்துக்கு வந்து கொடுத்தேன். அந்த பணத்தில் கோழிக்கூடும் அந்த அம்மாவுக்கு வீல் சேர் வாங்குறதுக்காகவும் அந்த உதவி கிடைச்சிருந்தது. நேற்று வந்த நாங்கள் உண்மையில சொல்லனா நாங்கள் மழை பெஞ்சு வீடியோஸ் எடுக்க இல்லாமல் போயிட்டு, அதனால் திரும்ப இப்போ மார்னிங் எழும்பி திரும்ப இப்போ காலையில் வந்து இப்போ இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணுறோம். கஷ்டம்தான். இப்போ வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுன்றதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி போவோம் ஒரு இடத்தை பிளான் பண்ணி போக்குள்ள மழை பெய்யும். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த கிளைமேட்டில் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குள்ள எடுக்கல தானே சில இருட்டாயிரும், நல்ல இருட்டாயிரும். அப்போ அப்படி இருட்டாயிருக்குள்ள வீடியோவில் கிளியராக தெரியாது, ஃபேஸ் எல்லாம் இருட்டாயிருக்குன்றதால விளங்கல. என்னையா பண்ணியா வீடியோ பண்ண சொல்றேன் உங்களே பண்ணி சும்மா அழகா ஃபேஸ்புக்ல போறோம். இதெல்லாம் எங்களை இது வந்துருமே, ரிப்போர்ட் அடிச்சிட்டுவாங்களே நீங்க வீடியோட இருக்கீங்க. எனக்கு ஒரு வீடியோ வந்து இல்ல வீடி எடுப்போம். வீடியோ என்ன எடுத்து என்ன செய்ய மனிதன் புரியுறாரு, வயசு 80 நல்லா இருக்காருன்னு போட்டுடுங்க. 80 வயசுல நல்லா இருக்கிறாருன்னு போட்டுடுமா? அப்ப கஷ்டங்கள் இல்லையா உங்களுக்கு? ஒரு கஷ்டம் இல்லை. அப்ப எப்படி சொல்ல அவரு தொழில் வந்துகிட்டு கடலுக்கு போறவர். இப்ப கடலுக்கு போறது நின்று உழைச்ச காய்ச்சல சில உழைச்சிக்கிட்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்காரு சொல்லி நீங்க சொன்னது உண்மை இல்லையா? நீங்க போட்டுடுங்க, போட்டுவிடும். ஃபேஸ்புக்ல போடுங்க. ஃபேஸ்புக்ல என்னத்துல போடுங்களா? என்னத்துல நம்ம போக்குல வந்து காலில் போட்டு போய் போன போட்டு போன இல்ல மனிதன் பாக்கணும். என்ன ஏன் பிரபலமா போறீங்களா? பிரபலமா ஃபேமஸ் ஆகணும். என்ன பாட்டு ஒன்றாலும் படிக்கணும். பாட்டு படிப்பீங்க? சரி படிங்களா பாட்டு. சரி பாட்டு படிங்க. அப்போ நல்ல நல்ல நீளம் பார்த்து அதன் அங்க சிரிக்கிறது. நீங்க பாடுங்க. அப்படிதான் நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் நலம் புரிய, நாணயத்தை விதைக்கணும். எம்ஜிஆர் பாட்டா? அப்ப நீங்க என்ன சொல்ல ஒரு மோட்டிவேஷனா கதைங்களா? நான் சொல்றேன் 70 வயசுல இப்படி ஒரு நல்லா பைசிக்கல் ஓடி செய்யறாரு. நான் சொன்னதா அப்படி எழுதுங்க. நான் சந்தோஷமா தான் சொல்றேன். சந்தோஷமா தான் சொல்றீங்க. அவர் வந்துட்டு தொழில் செஞ்சவர், 33 வருஷம் கடன்ல தொழில் செஞ்சவர், செஞ்சிருக்காரு 10 வருஷம். இப்ப அவரு நல்லா வாழ்ந்தோடு பைசிக்கல் ஆரோக்கியமா ஓடி செய்யறாரு. ஆரோக்கியமா. அவங்களோட பேரு ஐயா? பேரு சரவு தம்பி புகாரி முகமது. முகமது சரூத் புகாரி முகமது சொல்லி போட்டுடுங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்லியாச்சு, இப்ப போட்டுடுமே. சரியானே ஃபேமஸ் ஆகுவீங்க. இப்ப ஃபேமஸ் ஆகணும். அதுக்காக தான் சொல்ல நீங்க என்ன செஞ்சுட்டு அப்படி சொல்றேன். அப்படி என்ன இப்ப நீங்க நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா இப்ப நீங்க என்ன வாழ்ந்துட்டீங்க. அப்ப சரி
ஓகே போட்டு விடுறோம், அப்படியே போட்டு விடுறோம். போங்களேன் சந்திப்போமே. சரியா? வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சேனல் பாக்குறீங்களா? பொய்ய சொல்லக்கூடா. அதான் அப்படியான சில விஷயங்கள் நடக்கு, நான் வீட்டு எடுத்து போகுது. இப்ப எப்படித்தானே? சரி, ஓகே. நிறைய பேர் பாக்குறாங்க, நீங்க புதுசா இருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்க வீடியோஸ் எடுக்கிறது. ஓகே, இப்ப போயிட்டு அந்த அக்காவுக்கு கிடைச்ச உதவியே கொடுப்போம். என்னன்னு சொன்னா, நேற்று அந்த வீல் சேரை ஆட்டோல வந்தாங்க, வீல் சேர் அவங்களோட வீட்டை கொண்டு வச்சுட்டோம். அக்கா நாங்க பாட்டெல்லாம் படிக்கிறாரு, உங்களை பார்க்க வந்தா இப்ப ரோட்ல மறைஞ்சு வர்றாரு, பாட்டெல்லாம் படிக்கிறாரு. ஏன் தள்ளி போயிருக்கிறீங்க? வெத்தில சாப்பிடுறீங்களா? இப்ப நேற்று நாங்க சொன்ன மாதிரி தானே என்னக்கா அக்காக்கு இதை மாட்டுவோம்மா. என்னன்னு சொன்னா, புதுசா நம்மளோட சேனலுக்கு ஒரு மைக் கொண்டு வாங்கியிருக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே ஒரு மைக் தானே இருந்தது, 2 மைக் வாங்கியிருக்கேன். இப்ப அக்காவும் பேசினா அப்படியே கிளியரா விளங்கும். இப்ப நிறைய பேர் குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம், ஒரு அக்கறையாகவும் இருக்கலாம். நிறைய பேர் இப்ப தான் சொன்னாங்க 2 மைக் வாங்கினா. இப்ப நீங்க இப்ப நான் கையை பிடிச்சிட்டு வைக்கிறது இல்லை தானே, விளங்குதானே? இப்ப வீடியோஸ் பாக்குறாக்கள் சொன்னாக்கா இப்படி சொன்னவங்க 2 மைக் வாங்குங்க, அதுல ஒரு பிரச்சனை வாங்கி தப்ப இது உடஞ்சிட்டு அப்ப நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். என்ன செய்யற, எல்லாம் சிக்கலா தானே இருக்கேனக்கா. பார்த்து அக்கா அக்கா மாட்டுங்க, அக்கா மாட்டுவீங்களா? அக்கா இல்ல மாட்டுடைய அக்கா? அக்கா கஷ்டம் என்னக்கா? அக்கா மாட்டுடைய அதுல ஓகே அக்கா, ஓகே அப்படி இருக்கட்டும் அக்கா. சரியாக்கா, அம்மா வாங்கலாம் அம்மா அவடத்த. இப்ப நான் உங்களுக்கு உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த வீடியோ ஸ்பெஷலா செஞ்சு நாம எனக்கா அந்த பாத்தீங்கன்னா பிராங்க் மாதிரி செஞ்சு நாம பரவாயில்ல, அந்த வீடியோ யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா போனதாக்கா. நிறைய பேர் பார்த்தாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க, கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. சரிதானே? நம்ம என்ன பாக்குறாக்களுக்கு ஒரு நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்கன்னு சொன்னா அதுல நம்ம ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தானே வேணும். ஒரு நம்ம என்ன வீடியோஸ்ல என்ன கஷ்டப்படுறாக்கள்னா தெரியப்படுத்துறது. அதுல ஒரு சந்தோஷத்தை பாக்குறாக்களுக்கு ஒரு நகைச்சுவை மாதிரி கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணினேன். அப்ப அதை ஒரு 2300 பேர் அப்படி பார்த்திருந்தாங்க. அது அப்ப வீடியோ நல்லா வந்து அதை பார்த்தவங்க. சரியானே? கண்ணாடி போட்டு பேச கோய்க்கல தானே, கண்ணாடி போட்டு பேசுறது கோமில்லானே. ஓகே ஓகே. அப்ப நேற்று வந்து அக்காவுக்கு பேர்த்டே செலிப்ரேஷனோட அந்த வீல் சேரோட குடும்பம் மட்டும் வந்தாங்க. மழை வந்து கெடுத்துட்டு எனக்கா சரியான இது சொதப்பிடுதுன்னு சொல்லலாம் நேற்றைய வீடியோ. அப்ப சரி, அப்ப இன்றைக்கு வாரன்னு சொல்லி இப்ப வந்திருக்கிறேன். அப்ப நீங்க சொல்லி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க ஏன்னு விளங்கல? சோறு கரைச்சி சாப்பிட்டேன். என்ன அம்மாக்கு எதுவும் நான் குறை எதுவும் வச்சுனா இல்ல விளங்கல? காசு தேவையா? அப்படி சொல்றீங்கண்ணா. இப்ப நான் உண்மையிலே சொல்ல போனா 1,78,000 வந்தது. என்ன 1,78,000 வந்ததுல அப்படின்னா அப்படியே கொண்டு போயிட்டு அது ஒரு குறைன்னு சொல்றீங்க. அது ஒரு குறைன்னு சொல்றீங்களா? இல்ல என்ன அப்ப வடிவா செஞ்சிருக்கீங்க. ஓகே. நேற்று கூட பாத்தீங்க என்ன மழை நாலஞ்சு வந்தாலும் நேற்று மழை வந்துட்டு. ஓகேக்கா. அப்ப நான் வீல் சேர் நேற்று வாங்கி வந்து வச்சுட்டேன். இப்ப நம்ம இந்த வீல் சேர் நம்ம எடுப்போம், நான் தானே செட் பண்ணி தரணும். என்ன செட் பண்ணி தாரேன். அப்ப அதுக்கு பிறகு அக்காக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லணும், உண்மையிலே சொல்லணும். சரிதானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி தந்தது? நீங்க இன்னும் இருக்கலையே எப்படி சொல்றீங்க? பார்க்கக்குள்ள பிடிச்சிருக்கா? இது வந்து நார்மல் எல்லாம் இல்ல, நார்மல் எல்லாம் இருக்கா. நீங்க வந்து சாஞ்சி படுக்கலாம், அடுத்தது வடிவ இருக்கலாம், கீழே பக்கெட்டும் இருக்கு. நீங்க எலும்பி பாத்ரூம்களை போகல, நீங்க எலும்பி எல்லாம் அந்த தவண்டு போக தேவையில்ல, அது அந்த அவடத்தில் அதுலயே இருக்கு. அப்படி அதுலயே போயிட்டு அதுலயே இருக்கலாம். அது தெரியுமா? இப்ப தெரியும் சொல்லுங்க. அதுக்குள்ளே எல்லாம் செய்யலாம் அக்கா. நீங்க என்ன அடிக்கடி வந்து எலும்பி எல்லாம் போக தேவையில்ல. முக்கியமான காரணம் அதுதானே. நெதர்லாந்துல இருக்கிற சரணியாக்கா
அதுதான் ஒரு நல்லது உண்டு, நல்ல விலை கூடின உண்டு வாங்கி தந்தது காரணம் வந்து அதுதான். சந்தோஷம் சந்தோஷம், உண்மையிலே வந்து சந்தோஷம். நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், உங்களை நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்ல தெரிய வேணும். முக்கியமான காரணம் வீடியோஸ்ல நல்லா வர்றது காரணம் அவரு. ஓகே, இப்ப நம்ம அதை பாப்போம். விலங்கல்ல வில்ஜியார். அப்ப நான் இருக்கிறேன், தூக்கிட்டு வாங்கலாம். அப்ப அண்ணனும் இன்றைக்கு நல்ல ஒரு நல்லது வாங்க, நம்ம செட் பண்ணி கொடுப்போம். மீனாக்காக்கு கொண்டு வாங்க. ஸ்லோவா. இதுதான் நாங்க வாங்கின வீல் சேர். அதான் நேற்று வந்து நாங்க மழை பெஞ்சிட்டு நேற்று வந்து சொன்னவங்க என்கிட்ட. அப்புறம் நானும் வந்து பார்த்தது போவோம்னு சொல்லி உங்களோட இது பார்த்தேன்னா தானே பாக்குறது. சரி, நமக்கு வீடியோல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், டிக்டாக் போடுறானு கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறோம். நீங்க அந்த இதெல்லாம் பாக்குறாங்க. அதுல வாங்கலான்னு அப்புறம் இப்படி நடந்துட்ட விஷயங்கள் நிறைய செய்யறீங்க சொல்லி நாங்க நிறைய பேருக்கு நல்லதான் செய்றீங்க. இவ்வளவு இறைவனை கொடுப்போம் நமக்கு. அதுதான் பெருசா நினைக்கணும். அப்ப நாங்க இங்க வாரம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் வந்தோம். நன்றி நன்றி. சரி, தேங்க்ஸ். சரியா நிகழ்ச்சி பாக்குறதுதான் இப்படித்தான் செய்யறதுன்றது தெரியா, சப்ஸ்கிரைப் பண்ற தெரியாம இருந்தேன். ஏன்னா அதான் இப்ப அண்ணன மாதிரி தான். இப்ப நிறைய பேர் வீடியோஸ் பாப்பீங்க, ஆனா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் எப்படி லைக் பண்ற தெரியாம இருக்கு. அதனால பிரச்சனை வருகின்ற பயங்கர கூட. அப்படியா, எதுவும் தட்டினா எதுவும் வந்துரும் தெரியலாட்டி நிறைய சில பேருக்கு தெரியாம இருக்கும் தானே. அப்ப தெரியலாட்டி கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்ப அந்த அண்ணனுக்கு தெரியுமே, இப்ப தெரியும், தொடர்ச்சியா உங்களுக்கு நாங்க பாப்பீங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டீங்க. சரி, சரியானு. ஓகே, இதான் நான் அதுக்குள்ள இன்னும் சாமான் இருக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இவடத்தை வச்சு செட் பண்ணுவோம். சரி, இதான் இதான் அக்காக்கு வாங்கின ஒரு இருக்கிறதுலே நல்லதுதான் வாங்கினோம் நாங்க. இது சாய்மானத்துக்குரிய சாய்மானம் படுக்கலாம் மன்னன். அடுத்து வந்து இப்படியே இருக்கக்குள்ளேயே எல்லாம் ஜோரின் இருக்கட்டும் எல்லாம் அவங்க வந்து அவசரத்துக்கு அவடத்தே போகலாம். அதனால அதை எடுங்க. இது அமர்த்தினா ஒரு கொஞ்சம் இப்படி இப்படித்தான். அடுத்து வந்து அதுதான் சீட். இது கீழே வைக்கிற ஷீட். அக்காக்கு பாருங்களேன், இதுவரை காலத்துக்கும் ஒரு ஒழுங்கான இது இல்லாம இருந்திருக்கீங்க. இதால கொடுத்தது மற்றது சும்மா நார்மல் நார்மல். நம்ம பிடிச்சி தள்ளணும். அது இந்த டயர் கலரும் அந்த முன்னுக்கு ஒழுங்கா பிரேக் அடிக்கல அவசரத்தில் அப்படின்னு ரோட்டால கொண்டு போயில. இதுல எல்லாம் பிரேக் அடிக்கி இப்படி இப்படி யோசித்துலாம் இப்படி போய் அவசரத்துக்கு இப்ப போறதுக்கு நம்ம வடியா படுக்கையில எல்லாம் கொண்டு போகலாம். இது வாங்குறது நல்லது. அப்ப இது இருக்குன்னு இது சும்மா இருக்கு. அடுத்தது வந்து இந்த இதுல மாற்றுறதும் இருக்கு. இதுல கொஞ்சம் இந்த இதை எடுத்தா அடுத்தது ஒரு பாக்ஸரிக்கு கீழே அந்த காலுக்குரிய அந்த பாதத்துக்கு வைக்கிற மாதிரி நம்ம அதை உடைச்சுதான் பார்க்கணும். நானும் அன்பாக்ஸ் பண்றோம். நம்ம எனக்கும் தெரியல. இந்த கீழே அந்த பாதத்துக்கு வைப்பாங்க தானே, இதுல போட்டோம். இது நம்ம இப்படி வரும், என்ன கீழே வரும். இப்படித்தான். ஓகே ஓகே, இப்படித்தான். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப அக்காவை நம்ம என்ன செய்ய அவடத்தை போயிட்டோம். அவடத்தே போவோமா? அவடத்தான் போகணும். ஓகே, உருட்டித்தே போகலாம். என்ன உருட்டித்தே போகலாம் தானே. மண்ணால உருட்டி இல்லாதா? மண்ணால. ஓகே, அக்காக்குரிய வீல் சேர் செட் பண்ணியாச்சு.
சரி இப்ப அக்காக்குரிய வீல் சேர்ல அக்காவை இருக்க வச்சாச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏத்துனாக்கா என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு அக்கா வசதியா இருக்கா இப்ப நீங்க காலெல்லாம் ஒரு நோவுறு அப்படி ஒண்ணுமே இல்ல எப்படி இருக்கக்குள்ள நல்லா இருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு எனக்கு இல்ல ஓகேக்கா இப்ப பார்த்தா இப்படியும் இருக்காக்கா நீங்க இப்படி படுக்கிறேன்னு சொன்னா இப்படி சரிங்க நீ கொஞ்சம் கொட்டான்றதால இப்படி இருக்கி ஆனா வந்து இப்படி நீங்க படுக்கலாமா விடுங்க நீங்க விடுங்க கை விடுங்க இப்படி படுக்கலாமாக்கா நீங்க சரிதானே படுக்கலாம் அடுத்தது வந்து பக்கெட் என்னங்க பக்கெட் இருக்கேன் எடுத்து வாங்கன்னு பாப்போம் படுங்க உங்களுக்கு பாருங்க கம்ஃபர்டபுளா நீங்க கையோட பயப்படுத்த உள்ளாதாது இது ஃபுல்லா பிரேக் சிஸ்டம் தான் இப்படி நீங்க படுக்கலாம் வசதியா இருக்கும் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாலும் இப்படி முதுகு கடுத்து படுத்துன்னு சொன்னா இப்படி இப்படி இருக்கலாம் சரியாக்கா உங்களுக்கு அதை விட நீ கொஞ்சம் பின்னுக்கு வருவீங்கன்னு சொன்னா கைதா இருக்கும் கீழே என்னன்னு சொன்னா இந்த பக்கெட் வைக்கிறதுக்குரிய இருக்காக்கா நீங்க அந்த கீழே இருக்கு தெரியும் தானே அது அதுக்குள்ள நீங்க பாத்திரங்கள் டக்குன்னு வந்ததுன்னு சொன்னா நீங்க அதுக்குள்ளேயே போகலாம் இது கஷ்டம் இல்ல தானே இல்ல கஷ்டமா இல்ல என்ன ஓகே இல்ல உண்மையை சொல்லணுமா கம்ஃபர்டபுளா இருக்கு என்ன ஓகே இப்ப அக்காவுக்கு இப்ப சந்தோஷம் தானே ஏன்னா இப்ப நீங்க சாஞ்சிருக்க போறீங்களா இன்னமும் சுத்தலாமாக்கா இப்படியும் வைக்கலாம் சரிதானே இப்ப ஓகே தானே இப்ப என்ன சொன்னா அக்கா உருட்டி காட்டலாம் இது மணல்ன்றதால உருட்டி இல்லாம இருக்கும் கொஞ்சம் போகுதுதான் மணல் முன்னுக்கு இதுக்கு என்ன ஓகே இல்ல இது மணல் என்றாலும் போகாது மத்தபடி அக்கா உங்களை வந்து ஒரு ஆள் உருட்டலாம் நீங்களும் கையால இது செய்யலாம் உங்களுக்கு கை தானே பாருங்க ஐயா அந்த கையில கை அப்ப அக்காக்கு அந்த நீங்களே தானா போக மாட்டீங்க ஆனா அம்மா இருக்கவே தானே உங்களை உருட்டிட்டு போகலாம் சரிதானே அக்கா சரி ஓகே இப்ப அக்காக்கு நல்லது சொன்ன போனா இருக்கிற மட்டுமே இல்லாம நீங்க அப்படி தூங்கலாம் அப்படியும் இருக்கு சரிதானே ஓகே புடிச்சிருக்கா உங்களுக்கு தானே நீங்க சொல்லணும் புடிச்சிருக்கு தானே சந்தோஷம் தானே ஓகே அக்கா இப்ப நீங்க அப்படி இருங்க இப்ப நம்மளுக்கு சரி பாப்போமே ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பாக்க அம்மா அடுத்த வாங்க என்ன கேட்பேன்னு நினைக்கீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்பீங்க நினைக்கீங்க என்ன ஞாபகம் மறந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மறக்கலையா உண்டும் உண்மையிலே மறக்கல நான் இப்ப கேட்டு நீங்க சொல்லலாட்டி விலங்கல்ல அப்படி நினைக்க மாட்டீங்க நான் இப்ப என்ன கேக்குறேன்னம்மா நன்றி இல்ல இப்ப எங்களை மறக்க மாட்டேன் நீங்க மறக்க மாட்டீங்க தெரியும் இப்ப வந்து இந்த உதவி செஞ்ச விட பேர் ஞாபகம் இருக்கா சரணியாக்கா ஐயோ நாடிச்ச மறந்துருப்பீங்க மறக்கல பாத்தீங்கன்னா தானே இந்த உதவி செஞ்சாக்கள் வந்து மறக்கூடாது நீங்க உண்மையிலேயே வந்து இதுவரை காலத்துக்கும் உங்களுக்கு இந்த வீல் சேர்ன்றது கிடைக்கல இப்படி ஒரு நானும் கிடைக்கல இப்படி கிடைக்கல இப்ப உங்களுக்கு வசதியா இருக்கு காலுக்கு பஞ்சு மாதிரி வடிவா இருக்கு இப்ப இந்த வீல் சேர் உதவி செஞ்ச சரணியா அக்கா அவ நெதர்லாந்துல இருக்கிறாங்க நான் நம்ம பேசுவோம் ஏன்னா அவையோட நம்ம பேசுவோம் அக்கா நம்ம போன வீடியோஸ்லயும் பேசியிருந்தோம் இந்த வீடியோலயும் பேசுவோம் தானே அவ சொன்ன மாதிரி நானும் வாங்கி கொடுத்துட்டேன் பரவாயில்ல நேம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே எம்எல்ஏ ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய நேம் பேர்கள் தானே என்ன டோக் குடி வீடியோ எடுப்படுது அப்ப அவரும் பிரபலியமா போறது பிஸியா இருக்கிற போல அப்ப நம்ம இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல அடுத்த கட்டமா கோழிக்கூடுன்றது கட்டி தருவோம் தானே ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க முட்டை வித்து இப்போ உங்களுக்கு அதே முட்டை வித்தா விக்கலாம் நீங்களும் சாப்பாட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு செய்யலாம் ஏன்னா ஒரு முட்டை 30 ரூபா 70 ரூபானே நாட்டுக்கோழி முட்டை
அப்ப நம்மளே வளர்த்தா நமக்குரிய முட்டை நம்ம எடுக்கலாம் தானே, எடுத்து விக்கலாம் தானே, விற்கலாம், நீங்களும் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கலாம். இப்ப ஒரு கிழமைக்கு பிறகு வீல்சேர் அந்த உதவியை வந்து செஞ்சுட்டோம் உங்களுக்கு. இப்ப அடுத்த கட்டமா அந்த கோழிக்கூடு வசதியை நம்ம செய்வோம். அதுக்குரிய பிளான் எப்படி நம்ம கட்டுற இந்த இடத்துல கட்டுற பிளான் போடுவோம். ஓகே தானே இருக்கா? இப்ப அந்த உதவியை செஞ்சால் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சரி ஓகே, இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் மெயினாக பார்ப்போம். அடுத்த வீடியோஸ்ல கோழிக்கூட வீடியோஸ்ல நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுவோம், அவர்கிட்ட நம்ம நேமே சொல்லுவோம். சரிதானே? ஓகே. இப்போ சரணியாக்கா, நெதர்லாந்தில் இருக்கிற சரணியாக்கா இன்னும் ரிப்ளை பண்ணல, பரவாயில்ல. இப்போ நீங்க சொல்லணும், அம்மா என்ன கேட்டீங்க? காசு கேட்டீங்களா சாப்பாட்டுக்கு? நீங்க பேசுறது விளங்காது எனக்கு, நான் பேசுறது நீங்க என்ன தொண்டை சரியில்லையா? உங்களுக்கு வெத்தல எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அந்த காசுல இப்போ எவ்வளவு தர பையனை? இப்ப நம்ம கோழிக்கூடும் கட்டணும் தானே. இப்ப வந்து இப்ப நம்ம கோழிக்கூடு மட்டும் கட்டுறல தானே, நம்ம வந்து அதுல கோழி குஞ்சு வாங்கணும். இப்ப எனக்கு தெரியும் தானே, இப்ப நான் உங்களுக்கு மட்டும் இல்ல சொல்ல போனா இதோட நான் ஒரு 3வது உங்களோட சேர்த்து இப்ப நான் ஒரு 4 மாத காலமா தான் இப்ப இப்படி வீடியோஸ் எல்லாம் போடுறேன். அதுக்குள்ளேயே ஒரு 3 கோழி கூட அப்படி கட்டுறதுக்குரிய உதவி கிடைச்சு இப்ப நான் செஞ்சுக்கேன். எனக்கு தெரியும் தானே இப்ப எவ்வளவு முடியுமெண்டு சொன்ன மாட்டீங்க. ஒரு அக்காவுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது கோழி கூட கட்டுறதுக்கு. அப்ப அதுல ஸ்டார்ட் பண்ணாங்க. மொத்தமா 1,05,000 முடிஞ்சு கோழிக்கூட்டுக்கு மட்டும், ஒரு அளவான கோழி அடிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு அப்புறம் கோழி குஞ்சு வாங்கணும் தானே. கோழி 400 ரூபா. இப்ப இன்னைக்கு தான் அந்த அக்கா பேசினா வந்த அக்கா, கோழி அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஆர்டர் பண்ணினவையாம். அப்ப ஒரு கோழி குஞ்சு 400 ரூபா அப்படி வருதான். அது சரி வரா? அது சரி வரா? அப்ப உங்களுக்கு முட்டை நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அந்த காசுல உங்களுக்கு தராது காரணம் அதுதானே. விளங்குதா? நம்ம வந்து 1 லட்சம் பரவாயில்ல தானே. ஓமாமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க நாங்க செய்யற உதவி பயன்படுத்தி நீங்க நல்லா இருந்தாலே போதும். உதவி செஞ்சாக்களுக்கு தான் வேணும், எங்களுக்கும் அதான் வேணும். இப்ப நாங்க செஞ்சு விட்டு போனதுக்கு பிறகு நீங்க நல்லா இருக்கணும். விளங்குதானே? ஒரு எப்ப டெய்லியா கனவுல பண்ணா நான் வரேன். மனநோய் அதுல என்ன என்ன வந்து பேசுறேன்னா என்ன இந்த வீடியோஸ்ல ஞாபகம் வர்றது கனவுல வரேன்னா ரூபத்துல வரேனா? கனவுல இல்ல, இங்க எனக்கு கனவுலன்றீங்க, கனவுல இல்லன்றீங்க, ஞாபகத்துக்கு வருவேன். அதானே கனவுன்ற. உங்களுக்குள்ள ஞாபகத்துக்கு முகம் வந்தா தானே கனவு. ஞாபகத்துக்கு வர உங்களுக்கு வரலையா? வரேன். இது வர்றப்ப எத்தனை பேர கனவுல நான் போறேன். என்னண்டா கனவுல வரணும்? கனவுல வரேன் தோற்றமா வருதா? அம்மாங்க அப்படித்தான், அம்மாங்க எல்லா பேரும் வருவாங்க தோட்டத்துக்கு. அது சரி. உங்களுக்கு என்னக்கா? எனக்கு விளங்கலக்கா கனவுலையா இல்ல என்ன சும்மா நினைப்பு வர்றதா? நினைப்பு வர்றது. என்ன தானே பார்த்தேன். நான் கனவுல வரணும்ன்ற மாதிரி நினைச்சேன். கனவுல இல்லன்னு மறைக்கிறீங்களே. இல்ல கனவுல இல்லப்பா. சரி அக்கா, சந்தோஷமாக்கா. அதானக்கா, அதானே உங்களுக்கு கிடைச்ச உதவியில நம்ம அதை செய்வோம். செஞ்சதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில வந்து இருந்ததை விட பெட்டரா உங்களுக்கு வீடியோ எடுத்தது மூலமா இதுவும் கிடைச்சு நல்லது நடந்திருக்கு, நல்லது கிடைச்சிருக்கு தானே. உண்மையிலே வந்து அந்த வீடியோல முக்கியமா சொன்னது இந்த வீல் சேர் ஒன்று இல்லாம இருந்தது. இப்ப அக்காக்கு வந்து இந்த ஒரு வசதியான, அது நார்மல் இல்ல, வசதியான ஒரு வீல் சேர் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ முடிப்போமா? சரி, வீடியோ முடிக்கிறதுக்கு முதல் இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்க ஏதோ ஞாபகம் இருக்க சொன்னது. அப்ப எங்க கிஃப்ட்? நேற்றும் வந்தேன், நேற்று கேக் வாங்கி நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன். நீங்க எதுக்கு பண்றீங்களே? என்ன பண்ணுவீங்க? எப்படாப்பா?
மகள்கிட்ட சொல்லி எனக்கு சாப்பாடு தேவை ஏதாச்சும் முண்டு இல்ல சாப்பாடு பொருள் ஏதாச்சும் அதுக்கு முந்தி நானா கேட்கிறேன் சர்ப்ரைஸ் இது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்க சர்ப்ரைஸுக்கு மீனிங் என்னடாப்பா எங்களுக்கு எதிர்பார்க்காத வந்து கொடுக்கறதுதான் சர்ப்ரைஸ் சரியா அப்பமே இன்னும் ஒரு தரம் வருவோம்னு நினைக்கிறேன் ஒரு தரம் இல்ல நம்ம கோழிக்கூடு கட்டுன்னு சொன்னா அப்படி 2 நாள் அப்படி எடுக்கும் வருவன் மிஞ்சி போன ஒரு 3-4 தரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்பமே அதுல ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிடைக்குதானே சரியா ஓகே வெயிட் பண்றேன் நானும் சரிதானே அக்கா வந்து சர்ப்ரைஸ் தாரன் இருக்கிறா அப்ப என்ன சர்ப்ரைஸ் வந்து பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ சந்தோஷமா முடிப்போம் எனக்கா சரிதானே அடுத்த கட்டமா அக்காவுக்கு கோழிக்கூடு கட்டி கொடுப்போம் அதை நீங்க பார்க்கலாம் ஓகே இதுவரைக்கும் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நானும் நிறைய நல்ல விடயங்களை செஞ்சு கொண்டு வரலாம் ஒரு உண்மையில சொல்ல போனா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நல்லதுதான் செய்யறோம் அதன் மூலமா ஆதரவு கிடைக்குது கட்டமைப்பையும் கிடைச்சுக்கொண்டா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போடுறேன் தானே சொல்ல போனா நான் தானே எல்லாம் செய்யறேன் வீடியோ எடிட் பண்றதுல இருந்து தம்ப்ளைன் செட் பண்றது தம்ப்ளைன் எடிட் பண்றதுல இருந்து நான் தான் நீங்க பாக்குறது எல்லாம் எந்த கை வீடியோ எடுக்கிறது மட்டும் தம்பி எடுப்பாரு மற்றபடி வீடியோ எடிட் பண்றதுல இருந்து தம்ப்ளைன் எடிட் பண்றதுல இருந்து அந்த ஃபுல் வீடியோ தானே நான் யூடியூப்ல போடுவேன் அந்த ஃபுல் வீடியோ ஷார்ட்டா டிக்டாக்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறதுக்காக அதையும் எடிட் பண்ணி தனியா ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணி தான் போடுறேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதனால சப்போர்ட் பண்ணி கொண்டுறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேம்மா நம்ம வீடியோ முடிப்போம் ஏன்னா என்னோட வீடியோஸ் நீங்களும் பாக்குறீங்க விலங்கல்ல பரிசு சாமம் வாங்கி தந்து எடுத்துக்கொள்வீங்க அது எனக்கு சர்ப்ரைஸ் தானே எதிர்பார்க்கறது நாங்க எனக்கு தெரியாது சர்ப்ரைஸ் நீங்க சொல்லி போட்டு செய்யலாமா எனக்கு அக்கா தெரியும் அக்கா எத்தனை சர்ப்ரைஸ் பண்ணிருப்பீங்க அப்படியா ஓகே ஓகே பாப்போமே என்ன சர்ப்ரைஸ் ஓகேங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்